श्री गुरुभ्यो नमः। श्री आनंदवल्ली पाहि मां, श्री ஆனந்தவல்லி ரக்ஷமாம். இன்றைய தினம் அக்ஷய திருதியை பற்றி பேசலாம் என்று. அக்ஷய என்றால் அழியாது பெருகக்கூடியது என்று பொருள். ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்து வரும் வளர்பிறை திருதியை நாளை அக்ஷய திருதியை அப்படிங்கக்கூடிய திருநாளாக கொண்டாடுகிறோம். இந்த நாளன்று தங்கம் வெள்ளி போன்ற பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்கினால் செல்வம் பெருகும் என்று மக்கள் கருதுகின்றார்கள். ஆனால் அது மட்டும் அல்ல. அக்ஷய திருதியை அன்று தர்மசாஸ்திரங்கள் கூறக்கூடிய வழியை பின்பற்றினால் நாம் கனவிலும் நினைத்து பார்க்காத பல நல்ல பலன்களை அடையலாம். அக்ஷய திருதியை அன்று நம்ம என்ன பண்ணணும், எவ்வாறு இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கக்கூடியதை பார்க்கலாம். பொதுவாக அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய நன்மைகள், நல் செயல்கள் பன்மடங்காக பெருகி அழியாத பலன்களை பெற்றுத்தரும். அக்ஷய திருதியை அன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் கோவிலுக்கு போறது, புனித நீராடுதல், அது மாதிரி பித்ரு காரியங்கள் செய்வது, இறைவனை வழிபடுதல், நாமஸ்மரணை மற்றும் எளியவர்களுக்கு இயன்ற அளவு தானம் செய்தல். பிரம்மன் தனது சிருஷ்டி தொழிலை தொடங்கியது இந்த நாளிலே என்று சொல்வார்கள். பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து சிருஷ்டி மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினம் என்றும் சொல்வார்கள். திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிகொண்ட தினம். அதனாலே இந்த தினத்திலே லக்ஷ்மி தேவியை மட்டும் வணங்காமல் பெருமாளையும் சேர்த்து வணங்க வேண்டும். எப்பொழுதும் அப்படி வணங்குவது மிக உத்தமம். வனவாசம் சென்ற பஞ்ச பாண்டவர்கள் தவமிருந்து சூரிய பகவானிடம் அக்ஷய பாத்திரம் பெற்ற தினம். பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரர் லக்ஷ்மி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினம். இந்த தினத்திலே லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜையை செய்ய ஐஸ்வர்யம் பெருகும் என்று சொல்வார்கள். பார்க்கடலை கடைந்த போது ரத்தினங்கள், ஐராவதம், கல்பத்தரு, காமதேனு, சந்திரன், மகாலட்சுமி ஆகியோர் தோன்றினார்கள். இப்படி அலைமகள் அவதரித்த தினமும் அக்ஷய திருதியையே. பிக்ஷாடரான ஈஸ்வரன் ஸ்ரீ அன்னபூரணியிடம் பிக்ஷை பெற்றது இந்த நாளிலே. கௌரவ சபையில் திரௌபதியின் மானம் காக்க ஸ்ரீகிருஷ்ணர் துகில் தந்து அருளியது போன்ற புராண சம்பவங்கள் நிகழ்ந்ததும் இந்த தினத்திலே என்று சொல்வார்கள். பரசுராமர் அவதரித்ததும் இந்த திதியில்தான் என்று, அக்ஷய திருதியில்தான் என்று சொல்வார்கள். அதனாலே அவருடைய வழிபாடும் நன்மை தரும். அன்றைய தினத்திலே லக்ஷ்மி தேவி வசிக்கக்கூடிய பொருட்களை வாங்கலாம். தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடியது அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. பச்சரிசி, வெல்லம், உப்பு ஆகியவற்றையும் நாம் வாங்கலாம். ஏன்னா இயற்கை தோன்றும் பொழுது முதலிலே வந்தவை இவைதான். சரி, அக்ஷய திருதியைக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம தானம் தரலாம் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஒரே இடத்துல மட்டுமே செல்வம் குவிந்திருப்பதை பகவான் விரும்புவதில்லை. இருக்கப்பட்டவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து இல்லாமை நீங்க படைக்கப்பட்ட நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு கையளவு நெல் பல மூட்டை அரிசியை உருவாக்க முடியும். அது மாதிரி நமக்கு கொடுக்கக்கூடிய சிறு தானமும் பல மடங்காக திரும்ப வரும். வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையிலே நல்ல ஒரு உடுக்க உடை, குடை, பானகம், நீர்மோர், விசிறி இதையெல்லாம் தானம் தர சொல்கிறது புராணங்கள். குறிப்பா தண்ணீர் நிறைந்த குடம் கொடுத்தால் அழியாத செல்வம் வருமாம். நோயால் அவதிப்படுபவர்களுக்கு மருத்துவ உதவியும், கொஞ்சம் ஆடை எல்லாம் சரியில்லை, கிழிந்த ஆடை அணிந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆடை வாங்கி கொடுக்கலாம். தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகும். இனிப்பு பொருட்கள் தானம் தந்தால் திருமணத்தடை அகலும். அரிசி, கோதுமை இது மாதிரி உணவு தானியங்களை எல்லாம் தானம் செய்தால் ஒரு விபத்துக்கள் எல்லாம் சம்பவிக்காது. அக்ஷய திருதியை அன்று அன்னதானம் செய்வதாலே இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் கிட்டும். குடும்பத்திலே வறுமை நீங்கும். அதுக்கப்புறம் கால்நடைகளுக்கெல்லாம் தீவனம் அதெல்லாம் வாங்கி கொடுத்தா வாழ்வு வளம் பெறும்.
அது மாதிரி இந்த நாளிலே பித்ருக்கள் காரியம் ரொம்ப சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்வார்கள். தவிர அன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்த பிறகு பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுப்பது சிறப்பு. அது மாதிரி அக்ஷய திருதியை நாளில் சுவாமிக்கு பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கிராமத்திலே இருந்த ஒரு வியாபாரி அக்ஷய திருதியை அன்று கங்கையிலே நீராடி பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்து ஏழை மக்களுக்கு தானியங்களை தானம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார். அதனாலே அவர் அடுத்த பிறவியிலே ராஜயோகம் பெற்றார். அரசனான பிறகும் அக்ஷய திருதியையில் முற்பிறவியில் செய்த புண்ணிய காரியங்களை செய்ததால் வைகுண்டம் அடைந்தார். எனவே இந்த அக்ஷய திருதியைக்கு இவ்வளவு ஒரு பலன் இருக்கிறது. அது மாதிரி இந்த நாளில் சங்கீதம், கல்வி, கலைகள் எல்லாம் பயிலலாம். நிலங்களில் எருயிட, விதை விதைக்க, கதிர் அறுக்க, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க, தானியம் உபயோகிக்க, கால்நடைகள் வாங்க போன்ற இந்த பணிகளிலும் இந்த நாளிலே ஈடுபடலாம். வாகனம் வாங்க, புதிய ஆடை அணிய, நல்ல ஒரு மருந்தெல்லாம் சாப்பிடுவதற்கு, உடல் சரியாகிறதுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு நல்ல ஒரு மருந்துகள் சாப்பிடுவதற்கு, அதற்கெல்லாம் நல்ல நாள். பயணம் மேற்கொள்ளலாம். நல்ல பயணங்கள், புண்ணிய பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளலாம். இந்த புண்ணிய நாளிலே அழியாத செல்வமான பல புண்ணியங்களையும் சேகரிப்போம். அதே நேரத்திலே நாம் எப்பொழுதுமே அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். அது எல்லாவற்றையும் விட நம்மளுடைய எண்ணத்திற்கு மிக 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 வலிமையான ஒரு ஆற்றல் உண்டு. அதனால் நம் மனதாலே ஒவ்வொரு நாளுமே எல்லோருக்கும் நன்மையே நினைக்க வேண்டும். அந்த நாளிலும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். யாருக்கும் வறுமை இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் நோய் நொடி இருக்கக்கூடாது, யாருக்குமே நோய் நொடி யாரையும் அண்ட வேண்டாம். இந்த உலகமே ஆனந்தமாக இருக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று அந்த பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்வது மிக மிக உத்தமம். எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த உலக நன்மைக்காகவும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருடைய நன்மைக்காகவும், சகல ஜீவராசிகளுடைய நன்மைக்காகவும் எப்பொழுதும் நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அதுவே அந்த பகவானுடைய, அந்த தேவியினுடைய ஒரு பரிபூரண கிருபை நமக்கு கிடைப்பதற்கு ஒரு பாத்திரமாக அமையும். அதனாலே ஏன்னால் அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி, அப்படி நம்ம எல்லோருமே அவளுடைய கடாட்சத்திற்காக நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம், ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம்.